ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் ஃபார் மைண்ட் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 30/12/2024 நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சிலேருந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. ஸோ இது கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட். அதாவது 2024 பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம டிஏ எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணோம். பட் நம்ம எக்ஸாம் எழுதுனா 2 monthsலேயே நம்மளுக்கு மறுபடியும் நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. ஸோ மறுபடியும் போஸ்டிங் போடுறதுக்காக வேகன்சிஸ் விட்டுருக்காங்க. ஸோ அதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த போஸ்டிங் டேட்டட் 26/7/2024 இவங்க இந்த நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணிட்டாங்க, ரிவைஸ் பண்ணிட்டாங்க. பட் நம்மளுக்கு எப்போ அஃபிஷியலாக விட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் 30/12/2024 நேற்று தான் விட்டுருக்காங்க. ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரக் இன்ஸ்பெக்டர், ஸோ டிசிஏ அதாவது ட்ரக்ஸ் கண்ட்ரோல் அட்மினிஸ்ட்ரேஷனில் எத்தனை வேகன்சி மொத்தமான வெறும் 18 வேகன்சி தான். வேகன்சி தான் விட்டுருக்காங்க நம்மளுக்கு. ஸோ டிஐக்கு மற்றபடி எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டு 6 to 8 monthsக்குள்ள அவங்க கண்டிப்பாக எக்ஸாம் கண்டக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த இயர் எண்டிங்கில் நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. ஸோ அப்போ நெக்ஸ்ட் இயரில் கண்டிப்பாக ஒரு 6 to 8 monthsக்குள்ள நம்மளுக்கு டிஏ எக்ஸாம் வர மறுபடியும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இனிமேல் பார்த்தோம்னா 5 yearsக்கு ஒன்ஸ் தான் எக்ஸாம், அந்த மாதிரிக்கெலாம் எதுவும் இல்லை. ஸோ இனிமேல் வேகன்சி இருக்குன்னா அவங்க உடனுக்குடனே எக்ஸாம் வைக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நான் இன்டர்வியூ போஸ்ட்டாகவும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்குமே ஜூனியர் அனலிஸ்ட்டாக இருக்கட்டும், டிஏயாக இருக்கட்டும், ரெண்டுமே இன்டர்வியூ போஸ்ட்டாக தான் இருந்துச்சு. பட் இப்போ இந்த 2024 இருக்கட்டும், ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாமும் பார்த்திங்கன்னா நான் இன்டர்வியூ போஸ்ட்டாக கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால் நம்ம எப்பயுமே நம்மளுக்கு தெரிஞ்சபடி தான் நம்மளுக்கு 2 பேப்பர் தான், மொத்தம் 200 மார்க்ஸ்னு சொன்னாங்க இல்லையா டிஐயில். ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டியில் ஒரு 100 மார்க்கும், ஜிஎஸ் மேக்ஸ்லாம் சேர்ந்தது ஒரு 100 மார்க்ஸ் இருக்குது. ஸோ இது ஒரு 200 மார்க் இருக்குது. அது போக நம்மளுக்கு சப்ஜெக்ட் பேப்பர்லேயே கேட்பாங்க. அதில் ஒரு 100 கொஷின்ஸு, மொத்தமாக 300 கொஷின்ஸ் கிட்ட நம்மளுக்கு வரும். ஸோ இதில் பொறுத்தளவுக்கு நம்ம தமிழை ப்ரிப்பேர் பண்ணணும், ஜிஎஸ்ஸும் ப்ரிப்பேர் பண்ணணும். இது ரெண்டுமே ஒரு நாள் நடக்கும். நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட் பேப்பர் அது ஃபஸ்ட் பேப்பர்னு சொல்லுவாங்க, அது இன்னொரு நாள் நடக்கும். நான் இன்டர்வியூனால இன்டர்வியூ கிடையாது. ஸோ இப்போ 2025க்கு எத்தனை வேகன்சிஸ் விட்டுருக்காங்க அப்படின்னா 18 வேகன்சிஸ் விட்டுருக்காங்க டிஏக்கு. ஸோ இது அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ்டு ஃப்ரம் டிஎன்பிஎஸ்சி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ கேஸ்ட் வைஸ் கேட்டகரி வைஸ் பார்க்கலாம். ஸோ ட்ரக் இன்ஸ்பெக்டர் அஸ் பர் த கோட் 1972 டிசிஏ மொத்தமாக 18 வேகன்சி சொன்னாங்களா. ஸோ ஜென்ரலில் பார்த்தோம்னா 3 பேர். ஸோ ஜென்ரல்லே இந்த தமிழ்வழி கல்வி பயின்றவங்களுக்கு ஒன்று. அது போக ஜி ஜெனரல் கேட்டகரியில் உமன்ஸ் இருப்பாங்க இல்லையா. ஸோ இந்த விட உமன்ஸ்க்கு ஒரு போஸ்ட் ஒதுக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த பிசிலேயே ஸோ கிறிஸ்டின் முஸ்லீம் அவங்களுக்கும் தனித்தனியாக ஜென்ரலில் 2 கேட்டகரி, தமிழ் வழி பயின்றவங்களுக்கு அந்த மாதிரிக்கு ஒருத்தவங்க விட்டுருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தோம்னா ஸோ எம்பிசி டிசிஜி அப்படின்னு சொல்லி உமன்ஸ்க்கு ஒரு போஸ்ட் விட்டுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா எம்பிசிலேயே ஸோ டிசபிலிட்டி பர்சனுக்கு லோயர் லிம்ஸ் 40% to 70% அவங்க கார்டு வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு போஸ்ட்டு. அது போக எம்பிசி டபிள்யூ, நெக்ஸ்ட்டு சிஏ அண்டு சிஎஃப்சிடி இந்த மாதிரி எல்லாத்துக்கும் 2 ஒரு போஸ்ட் விட்டுருக்காங்க. டோட்டலாக அவங்க 18 போஸ்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி தான் கேட்டகரி வைஸ் தான் நம்மளுக்கு போடுறதா சொல்லியிருக்காங்க. கேட்டகரி வைஸ் இப்படி தான் சொல்லியிருக்கிறாங்க. ஜென்ரலில் மட்டும்தான் 3 பேர் சொல்லியிருக்காங்க. மற்ற எல்லாத்துலேயுமே ஒருத்தரும் 2 பேர் தான். டோட்டலாக 18 மெம்பர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நம்மளுக்கு அப்கமிங் 2025 என்னென்ன எக்ஸாம்லாம் வர வாய்ப்பு இருக்குன்னா, ஃபஸ்ட்டு ஆர்ஆர்பி, ரெண்டாவது எம்ஆர்பி, ஸோ ரயில்வே ரெக்யர்மெண்ட் போர்டு, நெக்ஸ்ட்டு ரெண்டாவது பார்த்தோம்னா மெடிக்கல் ரெக்யர்மெண்ட் போர்டு, நெக்ஸ்ட்டு டிஐயும் வர நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 2025 நம்மளுக்கு ஃபார்மசிஸ்ட்டுக்கும் 3 எக்ஸாம் தேவைப்படும். இது எதுக்குமே நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லை, நோ எக்ஸ்பீரியன்ஸ். அது போக நோ இன்டர்வியூ. ஸோ ஆர்ஆர்பிக்குள்ளே என்னென்ன புக்ஸ்லாம் படிக்கணும் அப்படின்னு ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், செக் அவுட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எம்ஆர்பியில் தமிழ் படிக்கணும். நெக்ஸ்ட்டு டிஐலையுமே தமிழ் படிக்கணும். இப்போ நீங்கள் தமிழ் படிச்சிங்கன்னா 2க்குமே யூஸ் ஆகிக்கும். அதாவது எம்ஆர்பிக்கு யூஸ் ஆகும்,
டிஐக்குமே யூஸ் ஆகும். ஆர்ஆர்பி மட்டும்தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. அதனால் வந்து அதில் தமிழ் எலிஜிபிலிட்டிலாம் தேவையில்லை. நம்ம எப்பயும் போல் ஃபார்மசூட்டிக்கல் சயின்ஸ் சப்ஜெக்ட்டும் அது போக வந்து நம்ம ஜிஎஸ் மேக்ஸ் மட்டும் படித்தாலே போதும். ஆப்டிடியூட் கொஷின்ஸ் படித்தாலே ஆர்ஆர்பி ஓகே. பட் வந்து நம்ம எம்ஆர்பின்னு பார்க்கும்போது இது நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிற தமிழ்நாடு மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்ட். ஸோ அதனால் தமிழ் கண்டிப்பாக எலிஜிபிலிட்டியாக இருக்கும். அது போக நீங்கள் ஃபார்மசூட்டிக்கல் சயின்ஸ் படிக்கணும். இதில் வந்து நீங்கள் மேக்ஸோ ஜென்ரல் சயின்ஸோ படிக்கணும்னு தேவையில்லை. நெக்ஸ்ட்டு டிஐயில் பார்த்தீங்கன்னா இது வந்து தமிழ்நாட்டில் நடக்கிற டிஐ. ஸோ அதனால் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டாக இருக்கும். இது போகவே நீங்கள் வந்து ஜென்ரல் சயின்ஸு மேக்ஸு ஆப்டிடியூட் இதெல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த 3 எக்ஸாமுமே பார்த்தீங்கன்னா ஒன்று கூடயும் கோரிலேட் ஆகி தான் இருக்குது. அதனால் ஒரு எக்ஸாமுக்கு படித்தா இன்னொரு எக்ஸாமுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ நான் எல்லாத்துக்குமே வந்து இந்த புக் தான் படிக்கணும்னு சொல்லி போட்டிருக்கேன். அதனால் கண்டிப்பாக நீங்கள் வீடியோ பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள்.